சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு எல்லார்கிட்டயும் வம்பு பண்ணிட்டு இருக்க? இத பாரு, நான் கடையில இருக்கும்போது உனக்கு படிச்சு சொன்னேன், யார்கிட்ட பிரச்சனைக்கு போவாத. இப்ப எது பேசினாலும் தப்பா போவோம். ஏன்னா இப்ப நமக்கு தொழில்னு ஒண்ணு இருக்கு, வருமானம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட கையில காசு பாத்துட்டாங்க, அதனாலதான் இப்படி இருப்பாங்கன்னு தப்பா நினைப்பாங்கல்ல. நான் தான் சொன்னேன்ல, கையில் வேலைக்கு போகும்போது இங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நாமளும் இருக்கணும் படிச்சு சொன்னல. நீ என்னடா அம்மா கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குற? அவங்க என்ன யாரோவா? அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டி, எத்தனை தடவை இப்படி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கும் குடும்பம் கிடைச்சதுக்கும் அதிர்ஷ்டம் பண்ணிருப்பேன்னு சொல்லிருப்பேன். இப்ப என்னடி ஆச்சு உனக்கு? அப்படிப்பட்ட மாமியார் கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் தான் கோவத்தை வெளிப்படுத்தி சண்டை போட்டிருக்க. எங்க அம்மா உன்னை சொந்த பொண்ணு மாதிரி தாண்டி பாத்துக்கிட்டாங்க. இப்ப நீ பேசுனதை நினைச்சு அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? எத்தனை நாள் நான் உங்ககிட்ட சண்டை போடும் போதெல்லாம் என் அம்மா தங்கச்சி எல்லாம் உனக்காக சப்போர்ட் பண்ணி என்ன தானே திட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை எடுத்துரிஞ்சு பேசுறியே, உனக்கு மனசு உறுத்தல? சரி, அவங்கள கூட ஏதோ சமாதானப்படுத்தலான்னு வச்சுக்க. மாமியார் மருமகளுக்குள்ள அப்படிதான் இருக்குன்னு விட்டுருவாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தவர் எழிலு, அவர்கிட்ட நீ ரொம்ப கோவமா நடந்துகிட்டு இருக்க. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்படி என்னடி கோவம் உனக்கு? நேத்து மாப்பிள்ளை நான் தான் கல்ல நோட்டை மாத்தி வச்சேன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் எல்லார்கிட்டயும் கோவத்துல இருந்த. இத பார், நான் தான் சொன்னேன்ல, ஏதோ தெரியாம சொல்லிருப்பாரு. இந்த பிரச்சனை இதோட விட, அதே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கவங்க இப்படிதான் நடந்துப்பியா? ஏய், என்னடி பாக்குற? வாயை திறந்து பேச. இப்ப என்னதுங்க சொல்லணும்? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க முதல்ல. என்ன பண்ணணுமா? வா, அம்மா கிட்ட மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு. வா, நீ பேசுனது தப்பு தானே, அவங்கள சமாதானப்படுத்தலாம். வா வா. எதுக்குங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றவாளி ஆக்கிட்டு இருக்கீங்களா? அவர் உங்களை பத்தி பேசினாரு தானே நான் கோவப்பட்டேன். எனக்கு கூட அவர் மேல தனிப்பட்ட கோவம் எதுவும் கிடையாதுங்க. கோவம் இல்லல? அப்ப சரி, வா, அவர்கிட்ட போய் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு பேசலாம். வா வா. ஏய், குடும்பம்னா அப்படிதான் இருக்கு, வாடி. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, வான்றல. அம்மா அம்மா, ஏம்மா கையிலத்துக்கிட்டே எழில் மாமா கிட்டே சண்டை போடுறீங்க? அவங்க பாவம் தானே. அவங்கள எதுவும் சொல்லாதீங்கம்மா. எனக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்ல, அப்போ கையிலத்தையும் எழில் மாமாவும் என்னை எவ்வளோ பாசமா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? நீ கூட அப்ப என்கிட்ட சொன்னல, நான் இனிமே கையிலத்தைய திட்ட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு. அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டல்லம்மா. அப்புறம் ஏமா அத்தை கிட்ட திரும்பவும் சண்டை போடுற? பாவமா கையிலத்தையும் எழில் மாமாவும், அவங்க கிட்ட சண்டை போடாதீங்கம்மா. பாத்தியாடி, ஒரு குழந்தைக்கு இருக்கிற நன்றி கூட நமக்கு இல்லையா தோணலையா உனக்கு? ஏய், நீ தானடி சொன்ன என் பொண்ணு உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே கையில் தான், அவதான் சரியான நேரத்துல பணத்தை கொடுத்து நம்ம பொண்ணுக்கு மறு உசுறு கொடுத்து காப்பாத்தினான்னு அவ்வளவு சொன்னியே. அதெல்லாம் மறந்துட்டியா? இந்த பார்த்தனும் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நம்ம பொண்ணோட உசுருக்கு ஏதாவது ஆயிருந்தா திரும்பி வந்திருக்குமா? நம்ம உசுரே அணுதானே, அந்த உசுரை காப்பாத்தி கொடுத்தவ கையில் தானே. அதுக்கு கையிலுக்கு நம்ம காலம் முழுக்க நன்றி கடன் பட்டுக்கொண்டே. இத்தனைக்கும் எனக்கு இந்த ஹோட்டலை வச்சு கொடுத்து எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு கையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்தா நீ தானே சொன்ன. மாப்பிள்ளை எவ்வளவு வசதியானவரா இருந்தாலும் எனக்காக ஹோட்டல் அவ்வளவு கஷ்டப்பட்டார்ல. அவரு தெரியாம ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருடி, நீ அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறியே. மாப்பிள்ளையும் கையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானோ. அவங்க மனசு கஷ்டப்பட்டா சத்தியமா அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டான். வா, வந்து மன்னிப்பு கேளு. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது சிறந்த குணம் நீ தானே சொல்லுவ. யோசிக்காத தானோ. வா, வந்து மாப்பிள்ளை கிட்டையும் கையில் கிட்டையும் மன்னிப்பு கேளு. உனக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. வா.
பேல் என்ன மாப்பிள்ள இத்தனம் தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நேத்து நீங்க என் வீட்டுக்காரரை பத்தி தப்பா பேசிட்டீங்கன்னு தான் நான் கோவப்பட்டேன். மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் கோவமும் இல்ல. நீங்க எப்பவும் போல இந்த வீட்டுல இயல்பாவே இருங்க. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா, இல்ல நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் ரொம்ப பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. சட்டுன்னு கோவப்படுவா, ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மூர்த்தி, என்ன நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, விடுங்க. நான் எதுவும் நினைச்சுக்கல. நான் மூர்த்தியை தப்பா பேசிட்டுங்கிற இன்டென்ஷன்ல சொல்லல. நான் அவரை தப்பாவும் நினைக்க மாட்டேன். அக்கா, எனக்கு கோவம்னு சொல்றதை விட உங்க மேல எனக்கு வருத்தம் தான்க்கா. இப்ப வரைக்கும் அக்கா தம்பிய பாசமா இருந்துட்டு திடீர்னு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணாதான் என்னால ஏத்துக்க முடியல. அதான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். மத்தபடி எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லக்கா. அத்தை, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. மனசுல என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேனா, அந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ, மன்னிப்பெல்லாம் வேண்டாமா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்ல. எனக்கு என்ன, நம்ம குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் கோவப்பட்டுட்டேன். நீ மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டல, எனக்கு அதுவே போதும் தானே. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்காத. இந்த வீட்ல எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கிறவளே நீதான். நீயே இப்படி புரிஞ்சுக்காம கோவப்படும் போதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. அம்மா, பாத்தியா உன் மருமகளை? கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு இறங்கி வந்து பேசுறாங்க. என்னோட மருமக, நான் சண்டை போட்டுப்பேன், சேர்ந்துப்பேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? அடடா, அவளை பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அடேங்கப்பா, நடக்கட்டும் நடக்கட்டும். எல்லாரும் இப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாராலையும் பிளவு வந்துடக்கூடாது. ஆமா மூர்த்தி, அப்பாவோட ஆசையும் அதுதான். அதை நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்.